இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வுட் கார்விங்கில் பண்ண சுவாமி சிலைகள் தான். கிருஷ்ணர் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். உட்கார்ந்த நிலையில் நம்ம கிருஷ்ணரை பார்த்துட்ருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக விநாயகர் நின்றுட்டுருக்காரு, குழலூதும் கிருஷ்ணர் இருக்கார், பசுவோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அம்மன் சிலைகள் இருக்குது. அதுக்கப்புறம் நின்ன பொசிஷனில் விட்டோபா கிருஷ்ணர் புல்லாங்குழலோட, வீணா கணபதி இருக்கார் வீணையோட, அதுக்கப்புறமா ஒரு விநாயகர் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு மகாலட்சுமி இருக்காங்க, இதை மாதிரிலாம் இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே ஒரு மகாலட்சுமி விநாயகர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சலோக சிலை பாவை விளக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. நானும் அதுவும் ஒரே சைஸில் இருக்கோம், ஒரே கலர் பாருங்க ரெண்டு பேருமே. ஸோ அந்த விளக்கு ரொம்ப நல்லா இருந்தது. 3 lakhsங்க. இப்போ நம்ம பார்க்குறது தஞ்சாவூர் ஓவியங்க. தஞ்சாவூர் ஓவியத்துக்கு என்றைக்குமே மவுசு குறையவே குறையாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்து ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க இவங்க. விநாயகர், ராமர், சீதை பட்டாபிஷேகம், லக்ஷ்மி நரசிம்மர், குடும்ப சமேதா சிவன் இருக்காங்க, மீனாட்சி அம்மன். ஆக்சுவலாக தஞ்சாவூர் ஓவியம்னா மோஸ்ட்லி மீனாட்சி இல்லைனா எப்படிங்க. அப்புறம் வந்து வீணை வச்சுட்டு சரஸ்வதி இருக்காங்க, சாய்பாபா இருக்காங்க, அதுக்கப்புறம் பெருமாள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த பூம்புகாரில் இருக்குங்க. இது வந்து கிறிஸ்மஸ் அண்டு புத்தாண்டு விற்பனை கொண்டாட்டத்துக்கு தான் வந்திருக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளவர் வேஸ் பார்த்தீங்கன்னா 4659 ரூபாங்க. இந்த ஃப்ளவர் வேஸு பித்தளையால் செய்யப்பட்ட ஃப்ளவர் வேஸு. இது வந்து ஆக்சுவலாக நான் லைட்டுன்னு நினச்சேன். உள்ளே பார்த்தீங்கன்னா கேண்டில் விளக்கு. ஆக்சுவலாக கேண்டிலில் உள்ளே நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக பிரகாசமாக இருக்கும். இதுலேயே ரெட்டு, அப்புறம் எல்லோ, கோல்டன் கலர் அது மாதிரிலாம் இருக்குங்க. இது வந்து ஒரு மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கிளாக்கும் இருக்குது, நம்ம பென் வச்சுக்கலாம். பின் சைடு பார்த்திங்கன்னா மொபைலும் வச்சுக்கலாம். ஸோ நல்லா இருக்குது. இது எல்லாமே வுட்டில் பண்ணது. வுட்டில் பண்ணிங்கன்னா வாங்கி வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். இது வந்து இது நைட் லேம்ப் மாதிரி. இதில் நம்ம சுவிட்ச் போட்டால் எரியும். இதில் தாஜ்மஹால் இருக்குது, இந்த சைடு யானை. ஆக்சுவலி நம்ம லைட்டு போடும்போது அந்த தாஜ்மஹால் நல்லா இன்னும் பளிச்சுன்னு தெரியும். இந்த யானையும் இந்த சைடு 4 சைடுமே அது பளிச்சுன்னு தெரியும். இது வந்து ஒரு பென் ஹோல்டர்னு சொல்லலாம். கிளாக் இருக்குது, நம்ம மொபைல் கூட வச்சுக்கலாம், பென் வச்சுக்கலாம், லெட்டர்ஸ் வச்சுக்கலாம். முக்கியமான லெட்டர்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்கலாங்க. இது வந்து 859ங்க இதோட ரேட்டு. ஸோ இதோட விலை தான். அப்படியே இதை ஆஃபீஸ் ரூமில் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து ஒரு பென்னு, ஒரு பொண்ணு வந்து மேலே, இது வந்து கேண்டில் ஹோல்டருங்க. கேண்டில் மேலே வச்சுட்டு இது பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போலாம் கரண்ட்டுலாம் போகிறதில்ல. கரண்ட்டு போனால் கூட எல்லார் வீட்டில் இன்வெர்ட்டர் இருக்குது. ஆனால் அழகுக்காக இந்த மாதிரி கேண்டில் ஹோல்டர்லாம் வைக்கலாம், சூப்பராக இருக்கும். என்னதான் லைட்டு வைக்கிறத விட கேண்டில் வச்சா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஜுவல் பாக்ஸ்லேயே சின்ன சின்னதாக, அதாவது உங்களுக்கு முன்னாடி அழகழகாக டிசைன்ஸ்லாம் பண்ணி இருக்குங்க. இது வந்து ஒரு அழகான யானை, கலர்ஃபுல்லான யானை, நல்லா வெயிட்டாகவே இருக்குது. இது வந்து தொட்டில் மாதிரி செஞ்ச ஒரு, என்ன சொல்கிறது, தொட்டில் மாதிரி இருக்குங்க. வுட்டில் செஞ்ச தொட்டில் மாதிரி. இதில் ஏதாவது அழகாக திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். நல்லா இருக்குது, குழந்தை தொட்டில் மாதிரியே இருக்குது. இது வந்து ஃப்ளவர் வேஸ்லேயே உங்களுக்கு நிறைய பெயிண்டிங்லாம் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ளவர் வேஸு. இப்போ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வைக்கிறது தான் ஃபேஷனு. ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான அழகழகான ஃப்ளவர் வேஸ் எல்லாமே இருக்குது. 2000 ருபீஸு, 2800 இந்த மாதிரி சம்திங்கில் தான் இந்த ஃப்ளவர் வேஸ் இருக்குங்க. இது வந்து அழகாக இருக்குது பாருங்கள், பெயிண்டிங்லாம் பண்ணி. இதிலே டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு யானை வந்து, யானைக்கு மேலே தேர் போகுது, ராஜா ராணி போகிறாங்க போல், அந்த மாதிரி ஒரு இது. ஆக்சுவலாக கவர்லாம் போட்டு நல்லா பக்காவாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அழுக்கு பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய எல்லாமே அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இதெல்லாம் பாருங்களேன், பிளேட்டெல்லாம் இதையும் அப்படி தான். இந்த ட்ரே கூட இந்த மாதிரி தான் கவர்லாம் பண்ணி சீல் பண்ணி வச்சுருக்காங்க, டஸ்ட்டு பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அழகழகாக நல்லா கலர்ஃபுல்லான பிளேட்டாக வச்சுக்கலாம், இது மாதிரி வச்சுக்கலாம், பவுல், இது ஐ மீன் அழகழகான பிளேட் எல்லாமே இங்கே இருக்குங்க.
இங்கே வந்து 3 ரேக்கில் மாதிரி இருக்குது. 3 போர்ஷன் நம்ம பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 3 போர்ஷன், அந்த பக்கம் ஒரு போர்ஷனில் நம்ம யாருக்காவது நட்ஸ் எல்லாம் வாங்கி பேக் பண்ணி அழகாக அது மாதிரி கூட கொடுக்கலாம். கண்ணாடி கூட இப்போ டிசைனாக வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி அழகழகான ட்ரே எல்லாமே இருக்குது. ஓவல் சைஸில் இருக்குது, அப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அதிலே நிறைய டிசைன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது அழகழகாக டைனிங் டேபிளில் கூட நம்ம இதை வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 2082 ரூபாங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், டிசைன்லாம் பண்ணி. கீழே வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டாகவும் இருக்குதுங்க. நல்லா பெருசாக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2831 ரூபா இந்த ஒரு இது. அழகாக இருக்குது பாருங்களேன். இதில் ஃப்ரூட்ஸ் கூட அப்படியே வைக்கலாம். டைனிங் டேபிள் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து எல்லாமே குட்டியாக நம்ம முதல்ல பார்த்தது இந்த பெரிய ஸ்டாண்ட் இருக்காமல் இது வந்து 1980 ரூபா. குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள். கலராக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. கலர்லாம் போகாதுங்க. பித்தளையில் செஞ்சது தான், பிராஸ் ஐட்டம்ஸ் தான் பார்த்துட்ருக்குது எல்லாமே. இதுலேயே கலராக நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதாவது ஹோல்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. உள்ளே கோல்டு ஃபினிஷிங்லாம் நல்லா பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே இதில் அழகழகாக இருக்குது. நம்ம பூக்கூடையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பூவெல்லாம் ஃப்ளவர்லாம் போட்டு கூட நம்ம இதில் மாதிரி வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. இது வந்து சொம்புங்க, செம்ம வெயிட்டுங்க. இந்த சொம்பு செம்ம அப்படியே கட்டாக டிசைன் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 2957 ரூபாங்க. இதோட ப்ரைஸு நல்ல ஒர்த்துங்க, நல்ல வெயிட்டாக இருக்குங்க. இதுலேயே அடுத்த சைஸுங்க. இந்த மாதிரி சைஸ் வாரியாக பிரித்து வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு சின்ன சைஸ் இருக்குது, அதுக்கும் அடுத்தபடியாக ஒரு சின்ன சைஸ் இருக்குதுங்க. மொத்தம் 4 வெரைட்டியில் உங்களுக்கு சொம்பெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த சொம்பு வந்து ரொம்ப ரவுண்டு ஷேப்பில் நல்லா அழகாக இருக்குது. ஸோ அந்த 4 ஷேப்லேயும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை தான் பார்த்துட்ருக்கோம். கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்கலன்னா எப்படிங்க? அதனால் இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக ஃப்ளவர் வேஸுங்க. இந்த பித்தளையிலான ஃப்ளவர் வேஸு, பிராஸு, இதெல்லாமே 2500 3000 அந்த மாதிரி சம்திங் வந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1500 1800 அந்த மாதிரி இதெல்லாம் வருது. நிறைய ஒர்க்லாம் பண்ணி இது பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக கோல்டாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல்லாக அப்படியே கோல்டு இது பண்ணி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து 1015 ரூபாங்க. ரொம்ப குட்டியாக நல்லா இருக்குது. இதுலேயும் நம்ம ஃப்ளவர் வைக்கலாம். அதுக்கப்புறம் மான், அதுக்கப்புறம் வாத்து ஒன்று தலையை தூக்கிட்டுருக்கு, ஒன்று தலையை வந்து கீழே வச்சிட்ருக்கு, ஒன்று தூக்கி வச்சிட்ருக்கு. பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். இது நான் மான் இது வேறு ஏதோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா இது தலையை தூக்கிட்டுருக்கு, இது தலையை இது பண்ணி வச்சுருக்கு அப்படின்ட்டு இருந்தாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து மான்லேயே 2 வெரைட்டி வச்சுருக்காங்க. இது வந்து கிளை மான், அதாவது நிறைய கொம்புகள் இருக்கும், அது வந்து கிளைமான் சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க. மான் கொம்பு இருந்ததுன்னா கிளைமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாதா மான், அந்த மான் வந்து இது வந்து 7800 ரூபாங்க. கலைநயமிக்க பொருட்களுங்க. எப்பா நல்ல வேலை, எல்லாம் கீழே விழுதுங்க. நம்ம மானை சரியாக வைக்கல போல், அதை நம்ம ஏதோ சொல்லிட்டோன்ட்டு அது கீழே விழுது. அதுக்கப்புறம் சின்ன மான், இது வந்து சாதா மான். அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸு, அதே மாதிரி சிலுவையும் இந்த பிராஸில் இருக்குங்க. இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டிசைனாக வந்து பிராஸில் ஐட்டம், பிளேட்டு, இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக, அதாவது வயலட்டு, ரெட்டு, பிங்க்கு, க்ரீனுன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க. சும்மா இதை டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க, நமக்கு வேணும்னா நிறைய கொடுப்பாங்க. இது பாருங்கள், அதாவது ஓவல் சைஸு. இது பாருங்கள், ஓட்டையாக போட்டு ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம், பூ பறித்து இதில் வச்சுக்கலாம், ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அழகான அஞ்சரை பெட்டிங்க. அஞ்சரை பெட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். குட்டி சைஸில் செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க இந்த அஞ்சரை பெட்டி. மினியேச்சர் மாதிரி கூட இது சொல்லலாம். நான் மினியேச்சர் கிடையாது, அதை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு 2 4 6 7 கப்பு கொடுத்துட்றாங்க. எப்பவும் போல் ஒரு ஸ்பூனும் கொடுத்துட்றாங்க. பித்தளையில் இது பார்க்குறச்சே ரொம்ப அழகாக இருக்குது. ஹேண்டிலும் நம்ம பிடிச்சி இது பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வேளை லேடிஸ்னாலே இது பிடிக்கும் போல். இது ஒரு குட்டியாக ஒரு கிண்ணம் ஓட்டையாக இருக்குது, என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. அதே மாதிரி இது வந்து டிசைன் பண்ணது, அதாவது கீழே வந்து ஹேண்டில் இது இருக்கா மாதிரி, அந்த ஸ்டாண்ட் இருக்கா மாதிரி இருக்குது எல்லாத்துலேயுமே.
இது வந்து இலை ஷேப்பில் வச்சுருக்காங்க. அதுலேயே இது வந்து அழகழகாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி டைனிங் டேபிளில் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் அழகாக. நல்லா இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே உட்டன் பாக்ஸுங்க. இதில் போர்ஷன், அதாவது 2 போர்ஷன் 3 போர்ஷன் அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. இது ஒரு பென் ஹோல்டர், இதுலேயே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. லெட்டர்ஸ் எல்லாம் இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ லெட்டர்ஸே வர்றதில்ல, பட் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம இதில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இது ஒரு பென் ஹோல்டரு. அதுக்கப்புறம் இதுவும் லெட்டர் தாங்க. வயதானவங்களாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் எங்கள் வீட்டிலலாம் இதாக இருக்கும், நிறைய இருக்கும். அந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் நிறைய வரும். இப்போ லெட்டர்ஸும் வரதில்லை, இந்த இடமும் பார்க்குறதில்ல. அதே மாதிரி இது பென் ஹோல்டர். அதுக்கப்புறம் ஜுவல் பாக்ஸில் பெயிண்ட் பண்ணி என்ன அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். அதுவும் யானைலாம் வச்சு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேயே குட்டி ஜுவல் பாக்ஸு. ஜுவல் தான் போடணுன்னு கிடையாது, முக்கியமான கேஷ் போட்டுக்கலாம். அப்புறம் முக்கியமான இதெல்லாமே இதில் வச்சுக்கலாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டில் வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. பணம் கூட போட்டுக்கலாம். இது வந்து யானை. இது ஒரு வெயிட்டான ஒரு யானை இருக்குது. யானையிலேயே வந்து டிசைன் பண்ண மாதிரி, அதாவது அதுக்கு மேலே போத்தி இருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து முத்துமணி மாலை மாதிரி வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஜுவல் பாக்ஸு. இது என்னடா இது, இது டீ கப்புலாம் வைப்போம் பார்த்தீங்களா, அது அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து மயிலுங்க, மயில் வச்சுருக்காங்க. இது வந்து இதுவும் ஒரு மயில் தாங்க, அதே போல் தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது இது ஈச்சர் மாதிரி வச்சு இதில் வந்து மொபைலு, லெட்ரு வைக்கலாம். அப்புறம் கீ செயின் ஹோல்டர், கீழாக நம்ம வீட்டு கீழாக மாட்டிக்கிற மாதிரி ஹோல்டர் எல்லாம் இருக்குது. அடுத்து வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் தாங்க. ரொம்ப பெரிய பெயிண்டிங்க. விநாயகர் ரொம்ப நல்லா இருந்தார். அப்படியே விநாயகரை பார்த்துட்டு அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம வந்தாச்சு. இதெல்லாமே வுட்டில் கார்விங் பண்ணி தாஜ்மஹாலாக இருக்கட்டும், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் டெம்பிளாக இருக்கட்டும், வள்ளுவர் கோட்டமாக இருக்கட்டும், எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்தபடியாக தஞ்சாவூர் ஓவியங்கள், யானை, அதுக்கப்புறம் மயில், இதெல்லாமே இருக்குது. தஞ்சாவூர் பெயிண்டிங்கு எக்கச்சக்கமாக இருக்குங்க. நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் காட்டுறேன், நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி பில்டிங் ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. பூம்புகார் விற்பனை நிலையம், பூம்புகார் சேல்ஸ் ஷோரூம்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிட்டெடு, தமிழ்நாடு கைத்தற தொழிலாளர்கள் வளர்ச்சி கழகம், பூம்புகார் விற்பனை நிலையம் சொல்லுவாங்க. அதாவது கிறிஸ்மஸ்ஸு புத்தாண்டு வருது, அதுக்கான பரிசு பொருட்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து 18ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 18 2024 டிசம்பர் 18 2/1/2025 வரைக்கும் இந்த கண்காட்சி மற்றும் விற்பனை நடக்குங்க. சண்டே கூட இருக்குங்க. சண்டே காலையில் 11 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருக்குங்க. ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள். இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இன்னுமே கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கோங்க. ஸோ நீங்கள் போய் இதை வந்து செக் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். விசிட் பண்ணுங்கள். நிறைய, அதாவது நான் போன வாட்டி வந்ததுக்கும் இந்த வாட்டி வந்ததுக்கும் நிறைய, அதாவது கலெக்ஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. அதில் தான் ஆக்சுவலாக நான் போன வாட்டி வந்து விளக்குகள் கண்காட்சி தான் வந்தேன். அந்த விளக்குகள்லேயே இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விளக்குகள் டிஃப்ரெண்ட்டாக அவங்க வச்சுருக்காங்க. இது வந்து ஏசுநாதர் வச்சுருக்காங்க. முக்கியமாக தஞ்சாவூர் பெயிண்டிங், எனக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங்னா உயிருப்பா, எங்கே வாங்குறது தான்ப்பா தெரியல. அந்தளவுக்கு சூப்பராக ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேங்க, இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.